6 8 அகிலஞ்சுசி பார்க்கணும். 7 8 ஏகந்தல போகணும். 8 8க்கு மேல இருக்கவே கூடாது. அதுக்கு மேல இருந்தோம்னு வெயி நாய் கூட நம்மளை ஏறிட்டு பார்க்காது. அதாவது நாமளையே பார்த்துக் கொள்ளக்கூடிய கடன் நாமளுக்கு எந்த வயது வரைக்கும் இருக்கிறதோ அன்னைக்கு வரைக்கும் தான் உலகத்துல இருக்கணும். நம்மளை பார்க்கறதுக்கு ஒரு ஆளு தேவை அப்படிங்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னு வைங்க, அதோட உயிரை விட்டுறணும். இப்ப நாமெல்லாம் ஒரு யோசனை வச்சிருக்கேன். எப்படியா வண்டியில ஒரு பாகம் கயிறு போட்டிருக்கேன். ஒரு பாகம் கயிறா? எதுக்கியா? வியாபாரத்தை வரைக்கும் சரி நல்ல ஓடி உழைப்போம். ஆமா, உழைப்பு நின்ன உடனே சரி பிள்ளைகள் என்ன சொல்லும் தெரியுமா? என்ன இவனுக்கே உழைப்பு இல்லையே, இவன் பிராயத்துல என்ன சேட்டை பண்ணான், அடியப்பா இவன் மன்னன அநியாயத்துக்கு இத்தனை குடும்பத்தை கெடுத்திருக்கான். அது உம்மோட நிக்கட்டும், நான் வந்து பெருந்தன்மை உள்ள ஆளு அப்படின்னு சொல்லி எதுக்கு வச்சிருக்கேன் தெரியுமா? நம்மளால முடியலன்னு சொன்னா அப்படின்னா அந்த ஒரு முளை கயிறு எடுப்பேன். நீ எப்ப பண்ணா போவான்னு நினைக்கிறேன். ஒரு முளம் கயிறு வச்சிருக்கேன், அப்புறம் தொங்கத்தான வழி இருக்கும். முடியலன்னா தொங்கத்தான் செய்யணும். அதுக்கு தான் கை வச்சு வச்சிருக்கேன். ஒரு முளை கயிறு எடுத்து வச்சிருக்கேன். அதான் கூட சீக்கிரம் போட்டுருக்கான். அப்போ ஒரு வயதுக்குள்ளாக எந்தெந்த வயதில் எதை செய்ய வேண்டுமோ அதை எதை செய்து முடிக்கணும். செய்து முடிக்கல நமக்கு மதிப்பு இருக்காது. காலமும் அது போல பொன் போன்றதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்முடைய ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமா இனிமையாக இந்த நாளை கழித்து நம்ம வாழ்க்கையை வழி நடத்தணும். நாளைக்கு இப்படி ஆயிருமோ, ஒரு வருஷத்துக்கு பிறகு நம்ம என்ன செய்ய, அடுத்த வாரத்துக்கு என்ன செய்ய, அடுத்த மாசத்துக்கு என்ன செய்ய அப்படின்னு வருத்தப்படவே கூடாது. நாளைக்கு இருப்பது கூட யாருக்குமே நிச்சயம் கிடையாது. ராத்திரிக்கு படுத்தோம்னா காலையில நம்ம எந்திரிச்சாத்தா ஆச்சு, மறுநாளைக்கு உள்ளத மறுநாளைக்கு பார்த்துக்கிடலாம். அதுக்கு போட்டு இன்னைக்கே வருத்தப்படக்கூடாது. இப்பதான் 3ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, விளையாண்டுக்கிட்டு இருந்த மாதிரி வயசு 70 ஆயிப்போச்சு. அதுக்குள்ள வயசு 70 ஆகி போச்சு. காலம் ஓடி போச்சு, ஓடிட்டு முடிக்க கூட மறந்து போச்சு. அதனால வந்து நடக்கக்கூடிய சந்தோஷமா நிச்சயம் இல்லாத வாழ்க்கை.